சில பேருக்கு தங்களை வந்தா பெரிய ஆக்கள் இல்லைன்ற ஒரு புடுங்கி என்ற ஒரு நெட் கொண்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் நெடுக அவைக்கு கீழே தான் இருப்போம். அதெல்லாம் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவை ஒன்றும் பெரிய விண்வெளியால் வந்த ஆக்கள் இல்லை. பேமெண்ட் பாரதால எல்லாருக்கும் கண்ணு குத்துது. ஏனண்டா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் ஆஃபீஸுக்கு இருந்து போட்டோ போடுறார். என்னுடைய பிள்ளையை மேய்த்தி கொண்டே நான் என் ஆஃபீஸுக்கு வச்சிருக்கிறது, ஏசி ரூமுக்கு வச்சிருக்கிறது. அல்லது நான் சாக துணிஞ்சவனுக்கு பிறகு நீங்கள் தூக்கு போட்டு செத்தேன்னு, குண்டு வடித்து செத்தேன்னு, ரோட்டில் விழுந்து செத்தேன்னுன்ற மாதிரி இந்த வேலையை ஒரு ஊடகமாக தான் எனக்கு இது பயன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அநீதியின் பக்கம் நின்றா இறைவன்ற தாக்குதல், இந்த பிரபஞ்சத்தின் தாக்குதல் இருந்து தப்பவே முடியாது. அதான் உண்மை. வணக்கம் மக்களே, இன்றைக்கும் ஒரு பெம்பலான காணொளி. அரசாங்க உத்தியோகம்ன்றது எல்லாருக்குமே விருப்பம். நிறைய பேர் போராடுறான், அரசாங்க உத்தியோகம் வேணும், எங்களுக்கு வேலை தாங்கும், நாங்கள் வேலை இல்லா பட்டதாரிகள். இன்றைக்கு நான் கதைக்க போகிறது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஓட்ட உடசல்கள் என்று வைங்கோன். நான் செவி வழி கேட்ட தகவல்களையும், நான் நேரடியாக அனுபவத்தில் கண்ணால் கண்ட தகவல்களையும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு நீதியின் பக்கம் போகிறவனுக்கு, அல்ல எல்லாம் சரியாக நடக்க வேணும்னு நினைக்கிறவனுக்கு, அல்லது எங்களோட திணைக்களம் நல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணுமென்று சொல்கிறவனுக்கு இந்த காணொளி கட்டாயம் முக்கியம். உங்களோட உறவினர்கள் அல்லது உங்களோட சொந்தக்காரர் அல்லது உங்களோட வீட்டில் இருக்கிற யார் என்றாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமே. இந்த அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்ல போகிறேன். 7 மாணவரை காணொலி இந்த நேரங்கிறது கொஞ்சமாக சொல்லுவேன். நல்ல பம்பலான விஷயங்களாக இருக்கும். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். சரி, காணொலிகளை வந்தாச்சு. அரசாங்க உத்தியோகம்ன்றது அங்கே ஒரு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லை. அரசாங்கம் தன்னுடைய பணிகளை, மக்களுக்கு சேவையாற்றுறதுக்காக தன்னுடைய பணிகளை செய்விக்கிறதுக்காக சில உத்தியோகத்தர்களை வச்சிருக்கும். அதுக்கு ஆக்களை எடுத்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கும். அவை தான் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள். அவை ஒன்றும் பெரிய விண்வெளியால் வந்த ஆக்கள் இல்லை. ஆனால் சில பேர் என்னென்னா அந்த அரசாங்க உத்தியோகத்தில் வந்தோடனே தங்களுக்கு ஏதோ பெரிய சாதனையை செய்திட்டோம்னு சொல்லி பெரிய ஒரு மமதையில் இருப்பினும் அதுன்ற விளைவாகவே பல துஷ்பிரயோகங்களை செய்ய விளைவிக்கணும். அதில் முக்கியமாக நல்ல வடிவேல் இந்த காமெடி ஒன்று இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியும். அடித்தான் பேர் அப்பையும் வந்து யூடியூப்பில் அடித்து பாருங்க விளங்கும். அதில் வடிவேலுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சோன்னே வடிவேல் சும்மா கோட் சூட் எல்லாம் போட்டுக்கொண்டு தெரியும். பிறகு தனக்காண்டி நீ 40 பஸ்ஸை கொளுத்துவாங்க, தனக்காண்டி ஏற்பாடும் செய்வாங்க, தான் ஒரு பெரிய ஆஃபீஸர்னு சொல்லிக்கொண்டு தெரியும். விஷயம் என்னென்னா, இந்த அரசாங்க உத்தியோகத்தில் வார ஆக்கள் எல்லாரையும் சொல்லலை. இந்த காணொலியில் டிஸ்க்ளைமர் முதலே சொல்லிக்கொள்கிறேன். இந்த காணொலி எல்லாருக்கும் பொருந்தாது. மிகவும் மனிதநேயமிக்க, தெய்வ பக்தி மிக்க, ஒரு நல்ல விசுவாசமான உத்தியோகத்தர்களை அன்பாக வழி நடத்துகின்ற, தங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களும் படித்து மேலே வர வேணும் என்று நெக்கிற ஆக்களுக்கு இந்த காணொலி பொருந்தாது. அப்படி நெக்கிற ஆக்கள் இருக்கணுமான்னு கேட்டால் தாராளமாக இருக்கணும். ஒரு 40 மேலே இருக்கணும். மிச்சம் ஒரு கொஞ்சம் பேர் வித்தியாசமாக செவி வழி கேட்ட தகவல்கள், ஆக்கள் பஸ்ஸுகளுக்கு கதைச்ச தகவல்களை வச்சு ஆக்கள் இந்த மெனோன்லேயே எப்படி இருக்கின்றது தான் நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு பதவி நிலை சார்ந்து ஹைராக்கி ஆஃபீஸர்ஸ் என்று இருப்பினம், அதாவது மேலதிகாரிகள் என்று இருப்பினம். இந்த மேலதிகாரிகள் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கின் அடிப்படையில் அவை அந்த ஹைராக்கி ஆர்டர் மெயின்டைன் ஆகும். வெளிநாடுகளை நீங்கள் பார்த்தீங்களா, எங்களுக்கு மேலே வேலை செய்கிற யாராக இருந்தான்னு நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருப்பீங்கள். அவங்க பேர் சொல்லி தான் கதைப்பாங்க, ஃப்ரெண்ட்லி மேனரில் கதைப்பாங்க, ஒற்றுமையில் தான் கூட பேர் சொல்லி கதைப்பாங்க. ஆனால் நாங்கள் பிரித்தானியாவுடைய ஆட்சிக்குள்ள இருந்தாலும் அவன் எங்கட நாட்டில் இருந்து ஆக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போக கிட்டத்தட்ட ஒரு அடிமை சாசனம் மாதிரியான அந்த நிலை தான் அப்போ இருந்தது. அப்போ அதுக்காண்டி சில சிஸ்டத்தை அவன் மேக் பண்ணிட்டு போட்டான். அதை இட்ட வரைக்கும் கடைப்பிடிக்கிற நிறைய அதிகாரிகள் இருக்குது. நிறைய பேர் அப்படி இருக்குது, எல்லாரையும் சொல்ல வரையில். இப்போ எங்களுடைய ஜனாதிபதியை பார்த்தா சரியான வித்தியாசமானால், சும்மா டபுள் பாக்கெட் சட்டையும் போட்டு சும்மா காரில் திரிகிறார், அதாவது சாதாரண விமானத்தில் பயணிக்கிறார். அப்படி ஒரு எளிமையான மனிதர்கள் அவரை மாதிரி நிறைய அரசு உத்தியோகத்தர்களும் இருக்குது. சில பேர் எப்படி என்றால் தங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று கிடைச்சிட்டுது, இல்லை தாங்கள் ஏதோ பெரிய ஒரு வீரதீர செயலை செய்துட்டோம்ண்டு இந்த உத்தியோகத்துக்கு வந்தோடனே மற்றாக்கள் எல்லாம் எங்களை கண்டா நட்டுங்க வேணும் என்ற ஒரு மனநிலையில் சில பேர் இருப்பினும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ எப்படி என்று கேட்கலாம். நான் முதலாவதே சொல்கிறேன், எனக்கு கீழே வேலை செய்த என்னன்னு சொல்கிறது, என்னோட சக பணியாளர்கள் அல்லது எனது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கடைக்காரர் அல்லது ஒரு வித்தியாசமாக எனக்கு கீழே யார் பயனாளிகளாக வருவினமோ அவைகளை போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். பழகினாக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படின்னு சொல்லி. சில பேர் அந்த பதவிக்கு செய்கிற விளையாட்டுகளை நான் சொல்கிறேன்.
அதில் முதலாவது தங்களை பார்த்தா வெறுண்டு நடுங்க வேணுமென்று நிற்கிறார்கள் நிறைய பேர் இருக்குது. இல்லை கேட்குறேன், நீங்கள் என்ன பூச்சாண்டியா இல்லை விருமாண்டியா? உங்களை கண்டுட்டே நாங்கள் வெறுண்டு நடுங்க வேணும். யாருமே யாரை கண்டுட்டும் வெறுண்டு நடுங்கவில்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது. அது அந்த வேலையை செய்தால் சரி. தாபன விதி கோவைகள், அதே மாதிரி இது ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ், நிதி கட்டுப்பாடுகள், நிதி முறைமைகளின் படி காசு செலவழிச்சு, அரசாங்கத்தின் காசு செலவழிச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருக்க வேணுமென்ற ஒரு சட்டம் தான் இந்த என்னென்னு சொல்கிறது, ஈகோடெஃபார்னு சொல்கிறது. அரசாங்கத்தை எப்படி ரன் பண்ணுறதுக்குன்ற ஒரு நியமம், ஒரு ஸ்டாண்டர்ட், அதுக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சால் சரி. மற்றபடி யாருக்கும் சலாம் போட வேணுமென்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேர் போடுற வேணுமென்னு கட்டாயம் இல்லை. அது உள்ளுக்கு இருந்து வர வேணும், மனதிலிருந்து வர வேணுமே தவிர கட்டாயமாக நாங்கள் யாரையுமே சேரண்டு போட தேவையில்லை. இது என்ன நீதிமன்றமாக போய் கௌரவ மன்றத்துக்கு வவு பண்ணிட்டு எல்லாருக்கும் இதுன்ற மாதிரி அரசு அலுவலகத்தில் கட்டாயம் செய்யணுமெண்டு இல்லை, எல்லாருக்கும் செய்யணுமெண்டு இல்லை. இதில் முக்கியமாக இந்த இதில் வாராக்கள் இந்த மெனோனில் எப்படின்னா சும்மா இயரன் பாட்டி அது இது நீதான் உயிர் அப்படி இப்படின்லாம் கதைப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப் பண்ண மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் வேலை சம்மந்தமான அப்டேட்டை சாமஞ்சாமா போட்டுக்கொண்டிருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தனுமே குடும்பத்துக்கு வந்தால் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறேன். இல்லைன்னா அவனோட பிணைஞ்சு அந்த சுவிங்கம் மாதிரி அவன் குரூப் வந்து இழுபடும். அந்த ஃபோனுக்குள்ளால் அடிக்கடி நினைவூட்டி கொண்டு இருப்பினோம். அப்படி இருக்கிற ஆக்கள் என்ன செய்வினோம்னா, நாங்கள் ரான்சர் ஆகிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு பிரதேசத்துலேருந்து ஒரு பாலங்கழிஞ்சு வார கிடையிலேயே எங்களை லெஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியான உலகம் தான் இது. ஏன்னு சொன்னால் சில பேருக்கு இப்போ நான் இது செவி வழி கேட்ட தகவல்கள், பஸ்ஸுக்கு கேட்ட தகவல்களில் சில பேருக்கு தங்களை வந்தால் பெரிய ஆக்கள் இல்லைன்ற ஒரு புடுங்கி என்ற ஒரு நெப்பொண்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் நெடுக அவைக்கு கீழே தான் இருப்போம், இவன் அப்படியே சாக மட்டும் இதுக்கெல்லாம் இருக்க போகிறான்ன்ற ஒரு நெப்பில் தான் சில பேர் தெரியணும். அதில் முக்கியமாக எங்கேயும் இந்த சில பேர் என்ன செய்வினோம்டா, தங்களுக்கு கீழே இருக்கிறார்கள்ட்ட சில சலுகைகளை பெறுவினோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபிசுக்கு சில கொண்டு பிலாப்பழத்தை காய் கொண்டு போகும், சிலர் வாழைக்குள்ளையை கொண்டு போகும். அது என்னென்னா அந்த வாளி வைக்கிறேன்னு சொல்கிறது. மற்றவனுக்கு ஏதாவது அது ஒரு ஓட்டுமாட்டு கேஸாக இருக்கும். அப்படி கொண்டே கொடுக்குறது என்னென்னா மற்றவன்கிட்ட சலுகையை பெறதுக்காக அப்படி செய்து கொண்டு இருக்கும். இது ஒரு வகை டைப். இது இப்படியான ஒரு மேலதிகாரிகளை திருப்திப்படுத்துகிற இன்னொன்று. சில மேலதிகாரிகள் நான் பேப்பரில் நாட்டில் நடக்கிறதில் கேள்விப்பட்ட தகவல்படி பாலியல் லஞ்சம் பெறுவினர். தங்களுக்கு கீழே இருக்கிற ஆண் உத்தியோகத்தர் இல்லை பெண் உத்தியோகத்தர்கிட்ட தங்களோட பாலியல் ரீதியான திருப்திப்படுத்த வேணுமென்று சில கோஷ்டி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த காணொலி போடுறீங்களா? இதுகள் ஒரு தரம் கதைக்க மாட்டான். சில பேர் இதுக்கண்டு என்னன்னு சொல்கிறது வலிய இதான்டா சில பேர் கதைப்பான். அப்போ அப்படியான ஒரு ஆள் தான் நான். அப்போ நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் விழிப்புணர்வுக்காக. என்னண்டா தான் ஒரு அரச உத்தியோகத்திற்கு போயிட்டு பிறகு தன் குடும்பம் சார்ந்தாக்களையும் அதுக்கு இழுக்கிறதுக்கு நிற்பினோம். இன்னொரு மைனர் குஞ்சுகள் இவைதான் மிகவும் சாபக்கேடான ஆக்கள். சரியா? அவை என்ன செய்வினோம்னா தான் ஒரு உத்தியோகத்துக்கு இருந்து கொண்டுட்டு இதை இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் இந்த நடைமுறையில் கவனிக்க வேணும். அவர் என்ன செய்வார்னா பிறகு தன் குடும்பம் சார்ந்தாக்கள் அதுக்கு எழுப்பர். இல்லை தான் விட்டுட்டு போனாலும் அதுக்குள்ளே வந்திருந்தோண்டு தனக்கு வேண்டப்பட்டாக்கள் வரையினும் அதுக்கு தூசா கிடக்கு இதுக்கு தூசா கிடக்கு நின்று துடைச்சி கொண்டு நிற்பார். அவர்கிட்ட வீட்டை தான் போய் இதுகளை துடைக்கணுமே தவிர இந்த அலுவலகங்களில் இப்படி நடைமுறைப்படுத்துறது எந்த வகையில் நியாயம் என்று நான் கேட்குறேன். என்ன இப்போ நான் ஒரு இடத்த போயிட்டேனுண்டா நான் அந்த இடத்த விட்டுட்டு எனக்கு அங்கே ஒரு அலுவலம் இல்லை, திருப்ப போயிட்டு தண்டையிலாது. அப்படி சில பேர் இருக்குன்னு சொல்லிச்சுனா. மண்டைக்கு ஒரு அம்மா பஸ்ஸுக்கு காய்ச்சி கொண்டு வந்தா, அவட எனக்கு முகஞ்ஞாபகம் இல்லை. அவள் காய்ச்சி கொண்டு வாரா, தங்களோட ஆஃபீஸில் அம்மா மீனை வேண்டி கொண்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்து கொண்டு போவா. அவளுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவள் அப்படியே பெண்ணை போடுவான். எனக்கு அந்த அம்மா அந்த முகஞ்ஞாபகம் இல்லை, இங்கே ஒரு அரசாங்க உத்தியோகம்னு சொல்லி கதைக்கிறாவ. இப்படியான ஒரு கொஸ்டி இருக்குது. இன்னொரு கொஸ்டி என்ன இருக்குமெண்டா, தான் பெரிய ஒரு அரச உத்தியோகத்தர்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வரிப்பணத்தில் செலவு செய்து கொண்டு இந்த காசுகளை சம்பளத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வினோம்னா தங்களுக்கண்டு அரசு அலுவலகத்தின் தேவைக்கு பயன்படுத்துகிற வாகனங்களை தங்களோட சொந்த அலுவலர்களுக்கு கொண்டு திருவினோம். அது இப்போதைய அரசாங்கத்தில் விசாரிக்கிற பெரிய விஷயம் இல்லை. அவள் எந்த ரோட்டால் போயினோம்னா அந்த ரோட்டுன்ற தொங்கலில் இருக்கிற நீட்டுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை குற்றப்புலனை திணைக்களத்துக்களால் எடுத்து விட்டால் படம் முடிஞ்சுது. என்ன பிரச்சனைன்றா, நீங்கள் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கள். ஒரு அலுவலை பெற போகேக்க அது இந்த மனோநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிற அலுவலாக இருக்கும். வேணுமென்று இழுத்தடிப்பினேன் நல்லா. என்னென்னா தங்களை ஒரு பெரிய ஆக்களாக காட்டிக்கொள்றது. இப்படி ஒரு பனி கூட்டங்கள் கொஞ்சம் தெரியுது. இதை விட சில பேர் என்ன செய்வினோம்டா பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவினோம். என்னண்டா தாங்களும் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்கொண்டிருப்பினோம், மற்ற அங்கே வேலை செய்கிற உத்தியோகத்தர்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்கொண்டிருப்பினோம். ஆனால் தங்களுக்கென்று சொல்லி ஏதாவது எதிர்த்து கதைச்சிட்டா அல்லது வந்தா அவையை திட்டமிட்ட ரீதியில் பழி வேண்டினோம். அதுக்கு ஒன்று எடுப்பினும் கேரக்டர் அசாசினேஷன். இது முந்தியும் கனவேருக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட பேரை கெடுக்கிறது, இப்படின்னு சொல்கிறது. சும்மா சொல்கிறானே, குற்றச்சாட்டை யாரும் வைக்கலாம், ஆனால் அதை நிரூபிக்க வேணும். அடுத்த பிரச்சனை
அவரை வேறு வேறு விதமாக பழி வேண்டிவினம், உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியாக பழி வேண்டிவினம். இப்படி ஒரு அரசாங்க சில கோஷ்டிகள் இருக்குது, சில கேள்விப்பட்ட மட்டில் அப்படி இருக்குது. இதை விட என்ன முக்கியமாக சில பேர் என்ன செய்வினோம்னா அலுவலக உத்தியோகத்தர்களுக்கு என்று சொல்லி என்ன செய்கிறது, குவார்ட்டர்ஸ் கொடுக்குறது. அதுக்குள்ளே அவை போய் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் என்ன செய்வினோம்னா தங்களோட வீட்டையே வந்து அலுவலகம் போல் பயன்படுத்துவினோம். அது எப்படி என்றால், இப்போ உதாரணமாக எங்களோட வீட்டை அலுவலகத்துக்கு நான் போகிறேன்டா என்னுடைய பிள்ளையை மேய்த்தி கொண்டே நான் என் ஆஃபீஸுக்கு வச்சிருக்கிறது, ஏசி ரூமுக்கு வச்சிருக்கிறது. அல்லது நான் வராத நேரம் கூட எனது குடும்ப உத்தியோகத்தர்கள் வந்து அந்த அலுவலகத்துக்கு இருக்கிறது. இப்படியும் நடக்குதுன்னு ஒரு மனுஷி வந்து காய்ச்சி கொண்டு போச்சுது. ஆக்கள் கதைக்கிறது தானே நாங்களும் சொல்கிறது. இப்போ சில பேர் இப்போ ஆரண்ட் எனக்கு தெரியாது, நான் என்கிட்ட பேரும் இதில் சொல்லல. என்ன பிரச்சனைண்டா, ஒரு ஆளை வந்து நீங்கள் கேவலமான பேரை கட்ட விரலிக்கிட்டு அல்லது இப்படியான இதை வலிக்கிட்டா நாங்கள் எப்படின்னு முதல் யோசிக்க வேணும். நாங்கள் எப்படியான கல்லரண்டு யோசிக்க வேணும், படுகல்லரண்டு யோசிக்க வேணும், அதை உணர்ந்து கொள்ள வேணும். சும்மா இருக்கிற ஒருத்தனை இதண்ட கூடாதுன்றதான் எந்த இது. மற்ற மக்களுக்கு இன்னும் ஒரு அப்டேட் வந்து இது இந்த ஏற்கனவே சொன்னதுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நான் குறித்த அந்த பிரச்சனை ஒன்றில் சிக்கினது உங்களுக்கு தெரியும், ஏடிஎம் பிரச்சனையில். அந்த பிரச்சனையால் நான் அந்த பிரதேசத்திலேருந்து விட்டு வெளியேறிட்டு என்ன செய்ய நான் வந்து என்னோட அலுவலகத்தில் போய் இருக்கிறேன். ஆனால் வந்து அந்த அலுவலக உடமையல் முழுக்க எனக்கு பின்னுக்கு தான் கிடக்குது. என்னென்னு சொன்னால், எனக்குன்னு சொல்லி ஒரு பெர்மனன்ட் ஸ்டேஷன் வந்து என்னுடைய விசாரணைகள் முடிவரை மற்றும் தரமாட்டினம். உண்மையாக வந்து நான் இதை வந்து சில பேர் கேட்கலாம், நீங்களே இது எல்லாத்தையும் யூடியூப்பில் சொல்கிறீங்களா, ஒரு அரச உத்தியோகத்தர் யூடியூப் நடத்தலாமாண்டா. அரச யூடியூப் பண்ணுறது காசு வரதாலாம் எல்லாருக்கும் கண்ணு கவுத்துதே தவிர, யூடியூப்பில் இருந்து பேமெண்ட் வரதால எல்லாருக்கும் கண்ணு குத்துது. ஏனண்டா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் ஆஃபீஸுக்கு இருந்து ஃபோட்டோ போடுறார், அதுவும் ஒரு சமூக வலைத்தளம், அதில் பதிவேற்றுறார். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் யூடியூப். எத்தனையோ அரசியல்வாதிகள் தங்களோட செயற்பாடுகளை இந்த நடை அந்த நடை, சமாதானத்துக்கான நடை, உணவு கண்காட்சி அந்த நடை, வைத்த குறைக்கிறதுக்கான நடை, கற்பவதிகளுக்கான அந்த பயணம், காசநோய்க்கு எதிரான பயணம் என்று எல்லாம் போடேக்கு நான் வந்து இதுவரைக்கும் யூடியூப் வந்து பரபரப்பு காட்டவும் இல்லை, மற்றவனுக்கு நியூஸ் ஆகும் செய்யலை. முழுவதுமே விழிப்புணர்வு சார்ந்து தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முழுவதும் விழிப்புணர்வு. காணொலி எடுத்து பார்த்தா ஒன்று கூட அலட்டல் இருக்காது, ஒவ்வொன்றும் ரத்தின சுருக்கமாக இருக்கும். அப்படி இருக்க என்னது காதுகளுக்கு சில விஷயங்கள் எட்டுது. நான் எப்போவுமே வந்து அன்றைக்கு சொன்ன மாதிரி அந்த காணொலியில் நான் யூனிஃபார்மோட போடுற இறுதி காணொலியோன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால், சாக துணிஞ்சவனுக்கு பிறகு நீங்கள் தூக்கு போட்டு செத்தேன்னு, குண்டு வடித்து செத்தேன்னு, ரோட்டில் விழுந்து செத்தேன்னுன்ற மாதிரி இந்த வேலையை ஒரு ஊடகமாக தான் எனக்கு இது பயன்படுதே தவிர, மற்றும்படி நான் இதுக்குள்ளால நல்ல விஷயங்களை கொண்டு போகணுமென்று தான் இது சத்தியம். இது முருகன் நிறைய தான் சத்தியம். இப்படி செய்கிற ஆளுக்கு அவரை உளவியல் ரீதியாக துன்புறுத்தி ஒரு ஆளை வந்து பழிவன்றா என்ன மாதிரி செய்யலாமண்டா அவரை குழப்பி விட்டா சரி, அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர்கிட்ட ப்ரொடக்டிவிட்டி 0. ஒரு ஆளை வந்து அடித்து அமர்த்தி விட்டால் அவர்கிட்ட ப்ரொடக்டிவிட்டி 0 ஆகிடும். அவரால் ஒன்றும் செய்யலாம். நீங்கள் யாராவது அது பழிவன்றணும்னா ஒன்றும் செய்யவில்லை. அவனை மனநோயாக செய்து விடுங்க, அவன் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டான். அப்புறம் அவன் அப்படியே பேயலண்டு அலைவான். ஒருத்தன் கட்டுக்க அலைவான், எனக்கு யாரும் செய்வினை செய்துட்டாங்களோ உண்டு, என்னொன்று எனக்கு லூஸ் ஒன்று கவுன்சிலிங் அலையும். சில கிறுக்கனுகள் ஒரு இடம் போக மாட்டாங்களா, அவங்களை அட்டிக்க இன்னும் உஷாராகிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு அது ஒரு போதை. அதே மாதிரி எனக்கு ஒருத்தன் இருக்கிறான் ஏற்கனவே, அதே மாதிரி தான் நானும். சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் சேர்ந்து அநீதியின் பக்கம் நின்றா இறைவன் தாக்குதல், இந்த பிரபஞ்சத்தின் தாக்குதல் இருந்து தப்பவே முடியாது. அதான் உண்மை. ஏனென்று சொன்னால், நான் ஒரு ஸ்டாஃப் கிரேட் ஆஃபீஸர், டபுள் ஸ்டார் ஆஃபீஸர், என்னை கொண்டு போய் சாதாரணமாக முடக்கிடல. அது என்னுடைய பெற்ற அனுபவங்கள், கற்றறிவு என்னவுமே செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நீர் கதைக்கலாமான்னு சொல்லி. எனக்கு அரச உத்தியோகத்தர்கள் வந்து தாவணன் விதிக்கோவையின்படி நிறுவனத்தின் அமைச்சின் செயலாளர்கிட்ட அனுமதியின்றி திணைக்களம் சார்ந்த தகவல்களை வெளியிடலாது, அது எனக்கு தெரியும். ஆனால் விழிப்புணர்வு சார்ந்த தகவல்களை, இப்போ ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் கதைக்கிறார், ஒரு விழிப்புணர்வு செய்கிறார், அல்லது நான் ஒரு விழிப்புணர்வு செய்கிறத ஒரு ஆள் வீடியோ எடுத்து கொண்டு போய் போடுறார், அதே மாதிரி விழிப்புணர்வு சம்பந்தமான விடயங்களை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து சாதாரணமாக எனக்கு இலங்கையினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் எந்த சட்டம் இருந்தாலும், தாவண நீதி கோயில் இருக்கலாம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அந்த ஆக்ட் இருக்கலாம், எந்த ஆக்ட் ஆயிரம் ஆக்ட் வந்தாலும் மேக்சிமம் கான்ஸ்டிடியூஷன் இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு நல்ல விதமாக தான் செய்கிறேன். 4 கோயிலை காட்டுறேன், குளத்தை காட்டுறேன், ஆன்மீகத்தை காட்டுறேன், சுகாதாரத்தை காட்டுறேன், இசையை காட்டுறேன். இந்த இசை சம்மந்தப்பட்டு யாழ்ப்பாணத்தில் வெளியாக இருக்கிற இன்டர்வியூகளுக்குள்ள நான் சவால் விட்டு சொல்லுவேன், நான் எடுத்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருந்தால் எனக்கு லிங்கை போடுங்க, நான் பார்த்துட்டு படிக்கிறேன். சவால் விட்டு சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தண்ட ஹார்ட் ஒர்க். நான் இந்த யூடியூப்புக்கு வந்தது
எனக்கு வந்து வேலை நேரத்தில் நான் ஒரு காலம் செய்கிறேன். நான் இந்த யூடியூப்புக்கு வந்தது என்னத்துக்காக நான் எடுத்து போட்டு இரவு தான் எடிட் பண்ணி போடுறேன்னா, இல்லை எனக்கு ஒரு ஆளை வச்சு நான் எடிட் பண்ணி வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு வான்னு சொல்லுவேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னுண்டா, சில பேர் குசுகுசுக்கிறது இந்த காதுகளுக்கு வருது. நீ வந்து டியூட்டி டைமில் யூடியூப் செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா எல்லாம் கதைக்கக்கூடாது. நான் லீவ் எடுத்து போகிறேன்னா நல்லது, அனுமதி எடுத்து போகிறேன்னா நல்லது. நான் லீவு நாட்கள் எடுத்து போட்டு தான் இந்த தளத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். காரணம், நான் இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொன்றிலையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது நல்ல வெற்றியை விதைத்து செல்வோம் என்ற ஒரே நோக்கம்தான். என்னுடைய அப்பா ஒரு தொழிற்சங்கவாதி, நற்குணத்தின் மகனண்டா எல்லாருக்கும் தெரியும். சரியா? நர்சஸ் யூனியனில் தலைவராக இருந்தவர் நிறைய காலம். அந்த இது எனக்கு சின்னலேருந்தே அந்த ரத்தத்தில் எனக்கு இருக்குது. எனக்கு யாரும் அதை ஊட்ட தேவையில்லை. எனக்கு அநீதி என்றால் பிடிக்காது, அவ்வளோதான். நீங்கள் நல்லது செய்ய வலிக்கிறவனு நீங்கள் நடுத்தருவில் கொண்டு வந்து இழுத்து அந்த வெளியில் விட்டால், நான் இந்த ஆடையை எப்போவோ கலட்டி போட்டு போக ரெடியாகினால், ஒப்பையோ நான் வெளிநாட்டுக்கு போகணுமென்று எப்போ நினைச்சனோ அன்றைக்கிலேருந்து போக ரெடியாகினால், ஆனால் வெளியில் விட்டால் உலகத்தில் உள்ள பிஹெச்ஐக்கு வந்து இப்போ தவறுகள்லாம் தெரியும். என் வீட்டை நான் பைஃபை பின்னே இப்போ கத்தி அதில் வச்சனியே இதில் வச்சனியே என்ன ஃபீட் பண்ணி இருக்கிற விதம் அப்படி. அது கனவேருக்கு இதுகளாலேயே குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறான். நிறைய பேர் அன்புக்கு இல்லை அடிமைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறான். காரணம் எங்கிட்ட தொழில் சார்ந்து எங்களுக்கு வந்த ஹசாட் இது அல்ல ரிஸ்க். அதை மாதிரி இப்படி ஃபீட் பண்ணின ஒரு மிருகம் அல்லது மனித வடிவில் இருக்கிற ஆளை வெளியில் விட்டால் அவருக்கு தெரிகிற முழு பிள்ளைகளும் இந்த உலகம் முழுக்க கொண்டு வருவார். நிறைய பிள்ளைகள் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லா இடம் ஊழல். யோசிச்சு கொள்ளுங்க எந்த பக்கம் போவோம்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், திருப்பவும் சொல்கிறேன், எல்லா இடமும் எல்லாம் வாய்க்காது. ஒருதன் பேரை நல்லா இருக்கிற ஒருதனை கெடுக்க நினைச்சிட்டால் இந்த பிரபஞ்சம் சும்மா விடாதுன்றது இந்த இடத்தை தெரிவித்து கொண்டு, உங்களுக்கு நல்ல பம்பலாக இருந்திருக்கும் அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் சில பேர் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளினம்ன்றதை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நான் உங்களுக்கு சொன்னான் ஒரு விழிப்புணர்வுக்காக. அப்படி இல்லாமல் தனக்கு கீழே இருக்கிறவனும் முன்னேறணும், தானும் முன்னேறணும், அவனுடைய ஃபைல்களை கிளியர் பண்ணணும், அவன்கிட்ட ப்ரமோஷன்களை பற்றி நானும் கவனம் எடுக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸ் HR டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கவனம் இருக்கணும். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒருத்தன் வந்து வேலை செய்யக்க அவன் முந்தி அந்த ஆஃபீஸை இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்தவன் ஒருத்தரும் இல்லாத நேரம்ன்றதை யோசிக்க வேணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் ஏற்கனவே ஒரு இடத்த வேலை செய்யக்க அங்கே போகக்க கொஞ்ச நாள் எல்லாம் மேலதிகாரிக்கே இல்லாமல் இருந்த நிலைமையில் நான் தனியாக செய்து கொடுத்தேன் நிறைய விஷயங்கள். ஆனால் நன்றி மறந்து செயற்படைக்க ஒவ்வொருத்தனை அது எவ்வளவு ஹேர்ட் பண்ணுமென்று யோசிக்கணும். நீங்கள் நினைக்கலாம் சாதாரண நாள் தான் இவர்ன்னு சொல்லி. திருப்பவும் சொல்லுறேன், நல்ல ஒருத்தனை இழுத்து நடுத்தருவில் விட்டுட்டீங்களா அவனுக்கு தெரிகிற பிள்ளைகள் முழுக்களும் உலகம் பரப்புவான். அது தேவையா அல்லது இந்த விழிப்புணர்வோட மட்டுமே நிற்கட்டுமா அவன்ன்றதை பார்வையாளர்கள் நீங்கள் தான் சொல்லணும். என்னிலேயும் பிள்ளை என்றாலும் நீங்கள் கருத்தில் சொல்லுங்க. நான் சொன்ன கருத்துக்கள் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் சம்மந்தப்பட்டு இந்த பத்திரிகைகளில் எல்லாம் நீங்கள் கேள்விப்படையிலையாண்டதையும் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சமாவது சட்டம் தெரியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.